ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிப்பா சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, நீ விசுவாசிச்சு எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செஞ்சிருவாருன்னு. அப்படியாப்பான்னு அந்த தம்பி கேட்ட உடனே அவங்க அப்பா, ஆமாப்பா கர்த்தர் எதனாலும் செஞ்சிருவாருன்னு சொல்றாருங்க. உடனே அந்த தம்பி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறப்பா மலை, அதை காணாம போகணும்னா கர்த்தர் பண்ணுவாரான்னு கேட்ட உடனே அவரும் சிரிச்சுட்டே, அதெல்லாம் கர்த்தர் பண்ணுவாருப்பான்னு சொல்லிடுறாருங்க. ஆனா அவருக்கு விசுவாசம் இல்ல. எத்தனை நாளா இந்த மலை இருக்கு, சின்ன பையன் ஏதோ கேட்கறான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு விட்டுறாருங்க. ஆனா அந்த தம்பி காலையில எழுந்துச்சு வந்து பார்க்கும்போது ஒரு பர்பஸுக்காக அந்த மலையை வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. உடனே இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா இங்க பாருங்க நான் விசுவாசிச்சேன்ல, அதே மாதிரி மலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமாங்க, பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு. யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமாங்க, நம்ம கடுகளவு விசுவாசம் வச்சிருந்தா கூட கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவாருங்க. ஆனா நம்ம விசுவாசம் உண்மையுள்ளதா